மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவன்யா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? கொக்கும் நண்டும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல வயசான கொக்கு ஒண்ணு இருந்துச்சாம். அதுக்கு வயசானதுனால மீன்களை பிடிச்சு சாப்பிட முடியல. அதனால என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு பிளான் போட்டுச்சு. அந்த குளத்துல வருத்தமா நின்னுட்டு இருந்துச்சு. அத பார்த்து நண்டு மேல வந்து, ஏன் கொக்கே இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு சொல்லுச்சு, என்னன்னு சொல்றது நண்டே, இந்த மீன்களையும் உன்ன மாதிரி நண்டுகளையும் நினைச்சுதான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. எதுக்காக எங்களை நினைச்சு நீ கவலைப்படுற அப்படின்னு நண்டு கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு சொல்லுச்சு, உங்க மேல உள்ள பாசத்தினால தான் சொல்றேன் நண்டே அப்படின்னு சொல்லுச்சு. சரி, எதுக்கு கவலைப்பட்ட அப்படின்னு நண்டு கேட்டுச்சு. கொக்கு சொல்லுச்சு, நம்ம ஊருக்கு ஒரு புது ஜோசியர் வந்தாரு. அவரு சொன்னாரு, இந்த வருஷம் மழையே பெய்யாதான், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளம்லாம் வத்தி போய் நீங்க எல்லாரும் இறந்து போயிருவீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுச்சு நண்டு கிட்ட. ஐயோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நண்டு கேட்டுச்சு. கொக்கு சொல்லுச்சு, பக்கத்துல ஒரு ஊரு இருக்கு, அங்க ஒரு குளம் இருக்கு, அங்க தண்ணியே வத்தி போகாது, நானே உங்களை அங்க போய் விடுறேன்னு சொல்லுச்சு. உடனே நண்டு, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லுச்சு. நான் இப்பவே போய் எல்லா மீன்கள் கிட்டையும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுச்சு. அதுக்கு கொக்கு, பெரிய மீன்னா 2 பேர்கிட்டையும், சின்ன மீன்னா 4 பேர்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லிச்சான். அட ஆமால, நீயும் சுமக்கணும்ல எங்களை, சரின்னு சொல்லிட்டு நண்டு போயிடுச்சு. மறுநாள் கொக்கு வாயில மீன்களை கவ்விட்டு போய் பாதியிலேயே கீழே இறங்கி மீன்களை பாறை மேல போட்டு கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள், நம்ம ஏன் நண்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சது. நண்டையும் அதோட கழுத்துல உட்கார சொல்லி கூப்பிட்டு போச்சு கொக்கு. நண்டு வர வழியில மீனோட எலும்பு துண்டுகளை பார்த்துட்டு, அச்சச்சோ, இந்த கொக்கு நம்மளை ஏமாத்திருச்சே, நம்ம மீன் நண்பர்களை இப்படி இழந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்த கொக்கை உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னு அதோட 2 கொடுக்க வச்சு கொக்கோட கழுத்தை நெரிச்சிருச்சு. நண்டு கொக்கோட கழுத்தை நெரிச்சதுல கொக்கு இறந்து போய் கீழே விழுந்துருச்சு. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, பேராசை பெரு நஷ்டம், அதாவது அளவோடு ஆசைப்பட்டால் வளமோடு வாழலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.